தூர்வாரப்படாத முகத்துவாரம் தொடர்ந்து உயிர்பலி வாங்குவதாக கூறி இறந்தவர் சடலத்தை வைத்து மீனவர்கள் போராட்டம் நடத்தியதால் சிதம்பரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கிள்ளை சின்ன வாய்க்கால் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் செல்வன் மற்றும் அதே கிராமத்தைச் சேர்ந்த தயாளமூர்த்தி ஆகிய இருவரும் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுவிட்டு பரங்கிப்பேட்டை அன்னங்கோவில் முகத்துவாரம் வழியாக திரும்பியுள்ளனர். சின்ன வாய்க்கால் பகுதியில் உள்ள முகத்துவாரத்தை தூர்வாராததால் அவர்கள் அன்னக்கோயில் முகத்துவாரம் வழியாக திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது படகு தரை தட்டி விபத்துக்குள்ளானது. இதில் இருவரும் மாயமான நிலையில் செல்வன் உடல் கரை ஒதுங்கியது. தயாளமூர்த்தியை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் உடனடியாக தூர்வார வேண்டும் எனவும் இறந்த மீனவரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி செல்வத்தின் உடலை வைத்து மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் 3 மணி நேர போராட்டம் கைவிடப்பட்டது. ஐயா, நாங்கள் பல தடவை மனுக்கள் கொடுத்துருக்குறோம். இந்த நம்ம சின்ன வாய்க்கால் ஆற்றை பற்றியும் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், நம்ம அமைச்சர்கிட்டையும் கொடுத்துருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி ரொம்பவும் பாதிக்கப்பட்டு நிற்கிறோம். 2 பேர் இன்றைக்கி அன்னங்கோயில் முகத்துவாரத்தில் நேற்று தொழிலுக்கு போனவங்க தயாளமூர்த்தி அண்டு மீனவர் சலம், இவங்க 2 பேருமே போட்டு கீழே ஓடி இறந்து போயிட்டாங்க. ஒரு பாடி கிடச்சிருக்கு, நீ மீனவர் சலம் கிடச்சிருக்காரு. இன்னும் தயாளமூர்த்தி தேடிட்டு இருக்கோம். ஐயா, எங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் பல தடவை மனுக்கள் கொடுத்து இது எங்கள் கோரிக்கையை ஏற்று இதை எங்கள் செஞ்சு கொடுக்காததுனால எங்கள் இன்றைக்கி உயிர் சேதம் இன்றைக்கி இழப்பு ஏற்பட்டிருக்கு. முகத்துவாரத்தை எங்களுக்கு இப்போதைக்கு தற்காலத்துக்காக டெம்பரவரி அதை ஆழப்படுத்தி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிப்பு இல்லாத நல்லா இருக்கும்னு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.